மதுரை மாவட்டம் மேலூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக, திமுக கூட்டணி கட்சியான காங்கிரஸ், அகில இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம், நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றிக் கழகம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் போட்டியிடும் நிலையில் பெரியாறு பாசன விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் முருகன் சுயேட்சையாக கம்ப்யூட்டர் சின்னத்தில் போட்டியிடுகிறார். பெரும் அரசியல் கட்சிகள் ஆள்பலம் மற்றும் பணபலத்தோடு மோதும் சூழலில் விவசாயிகள் போராட்டம், டங்ஸ்டன் கனிம சுரங்கம் எதிர்ப்பு போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களில் முக்கிய பங்காற்றிய ஒரு போக பாசன விவசாயிகள் சங்கத்தின் தலைவரான முருகன் பல்வேறு பகுதிகளில் தனக்கு கம்ப்யூட்டர் சின்னத்தில் வாக்களிக்குமாறு கிராமமாக சென்று வாக்குகள் சேகரித்து வருகிறார். இந்த நிலையில் மேலூர் அருகே வல்லாளப்பட்டி, மேலூர் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் திரையிசை பாடல் பிரபலங்களான செந்தில், ராஜலட்சுமி குழுவினரின் மண்ணிசை பாடல்களோடு வாக்குகள் சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டார். ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பங்கேற்று இந்த நிகழ்வில் தனக்கு வாக்களித்தால் சட்டமன்ற தொகுதியில் நான் வெற்றி பெற்ற பிறகு தனது ஊதியத்தை பொதுமக்களுக்கே நல்ல விஷயங்களுக்கு செலவிடுவதாகவும், விவசாயிகளின் கோரிக்கைகளை சட்டமன்றத்தில் எழுப்பி அதற்கு தீர்வு காண்பதற்கு முழு முயற்சி எடுப்பதாகவும் வாக்குறுதி அளித்தார். இதனால் தனக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என சுயேட்சை வேட்பாளர் முருகன் பொதுமக்களிடம் வேண்டுகோள் வைத்தார். மக்களோட மேலாக பெற்றிடவே வெற்றி வேட்பாளர் தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளதை முன்னிட்டு தமிழகத்தில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக விமானம் மூலம் மதுரை வந்த சிபிஐஎம் தேசிய செயலாளர் MA பேபி மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசுகையில், ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழகம் முழுவதும் தேர்தல் நடைபெறுகிறது. மே 4ஆம் தேதி அனைத்து மாநில தேர்தல் முடிவுகளும் வெளியாக உள்ளன. இந்த நிலையில் தமிழக இளைஞர்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை முதல்வராக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டனர். எங்கள் கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெறும். தமிழகத்தின் தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் பங்கேற்க வருகை தந்துள்ளேன். மீண்டும் திமுகவின் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெறும் என பேபி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கேரளா, தமிழ்நாடு இரண்டும் நல்ல மாநிலம். பாசிச பாஜக மற்றும் RSS மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் எப்போதுமே உள்ளே நுழைய முடியாத கோட்டையாக இந்த தேர்தலும் இருக்கும் என நம்புகிறேன் என தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகம் உள்ளிட்ட புதிய கட்சிகள் வரவால் பெரும்பான்மையாக உள்ள திமுக, அதிமுக கட்சிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா இந்த தேர்தல் என்ற கேள்விக்கு தமிழக வெற்றிக் கழகம் போன்ற சினிமா நட்சத்திரம் உள்ள கட்சிகள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. அவர்களுடைய பிரச்சாரங்களோ மக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் நிலையில் உள்ளது. விஜய் திரைத்துறையிலிருந்து வருவதால் மக்களிடையே ஒரு ஈர்ப்பு இருக்கும். ஆனால் அது தேர்தலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. தொடர்ந்து தமிழக தேர்தல் பிரச்சாரங்களுக்கு பியூஷ் கோயல், நிதின் நபீன் உள்ளிட்டோர் வருகையால் தமிழக தேர்தலில் மாற்றம் வருமா என்ற கேள்விக்கு பாஜக முழுவதும் RSS கட்டுப்பாட்டில் தான் உள்ளது. திராவிட இயக்கங்களின் கொள்கை என்பது தமிழகத்தில் சுயாட்சி என்பதில் தெளிவாக உள்ளார்கள். தமிழகத்தில் திராவிடர்கள் தமிழுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவமாக இருக்கட்டும். தெலுங்கு, மலையாளம், மராத்தி உள்ளிட்ட தாய்மொழிகளுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவமாக இருந்தாலும் பாஜக ஹிந்தியை திணிக்க முயல்கிறது. அதனால் அதிமுக மற்றும் RSS கட்டுப்பாட்டில் உள்ள பாஜகவிற்கு வாய்ப்பு கிடையாது. பிரதமர் மோடி, மோகன் பகத், அமித்ஷா ஆகியோரின் வருகையால் தமிழக தேர்தலில் எந்த ஒரு தாக்கமும் இருக்காது. தொடர்ந்து கேரளா தேர்தல் முடிவு எப்படி இருக்கும் என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு, கேரளா தேர்தல் 9ஆம் தேதி நடைபெற்றது. மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. என்னை பொறுத்தவரையில் கேரள மக்கள் 9ஆம் தேதி வாக்களிக்கவில்லை. எங்களுடைய எதிர்பார்ப்பு என்பது மிகப்பெரிய அளவில் எந்த முறையும் இல்லாமல் புதிய வரலாற்றை அரியணையில் ஏற்படுத்த போகிறார்கள். 3வது முறையாக IDF வெற்றி பெறும். 1991 முதல் 1999 வரை நாங்கள் கேரளாவில் ஆட்சி செய்தோம். அதே போல இந்த முறையும் தொடர்ந்து வெற்றி பெறுவோம். கிரிக்கெட் வீரர் சஞ்சு சதம் அடித்தது போல நாங்களும் 3வது முறையாக வெற்றி பெறுவோம் என தெரிவித்தார். Record their verdict.
And on 4th of May, along with other states, counting would commence, and by afternoon, we hope a new history will be written in the political annals of Tamil Nadu. And சென்னை அடுத்த தாம்பரம் மாநகரம் பல்லாவரம் வடக்கு பகுதி திமுக சார்பில் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி திமுக கூட்டணியின் தேமுதிக வேட்பாளர் அனகை முருகேசனை ஆதரித்து வடக்கு பகுதிக்குட்பட்ட கீழ்கட்டளை, பழைய பல்லாவரம், கச்சேரிமலை, தர்கா சாலை, பாரதி நகர், பச்சையம்மன் கோவில் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சார வாகனத்தில் நின்று சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு உங்கள் வாக்குகளை முரசு சின்னத்திற்கு வழங்குமாறு இருகரம் கூப்பி கேட்டுக் கொண்டனர். பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி, மண்டல குழு தலைவர் ஜோசப் அண்ணாதுரை வேட்பாளர் வருகையை முன்னிட்டு மலர் மாலை, சால்வை அணிவித்தும், ஆரத்தி எடுத்தும், கைகளில் விளக்கேந்தியும், மலர் தூவி மரியாதை செய்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் காங்கிரஸ் கட்சியின் பல்லாவரம் நகர தலைவர் தீனதயாளன், தெற்கு பகுதி செயலாளர் பெர்னட், மாமன்ற உறுப்பினர் நெடுஞ்செழியன், வட்டக்கழக செயலாளர் முருகையன், அந்தோணி, தேமுதிக கட்சியின் பல்லாவரம் பகுதி செயலாளர் செந்தில், முன்னாள் மாவட்ட செயலாளர் தேவி மற்றும் பகுதி நிர்வாகிகள், வார்டு நிர்வாகிகள், மகளிர் அணியினர் உட்பட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நம்முடைய வெற்றி வேட்பாளருக்கு செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் கஜா என்கிற கஜேந்திரன் செங்கல்பட்டு நகர் பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் களத்துமேட்டு பகுதியில் உள்ள மக்களின் அடிப்படை தேவைகளான நியாய விலைக் கடை மற்றும் தரமான சுகாதாரமான குடிநீர் மற்றும் அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்தி மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்கான அனைத்து வசதிகளையும் என்னை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்த பின்னர் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என பொதுமக்களிடம் வாக்குறுதி அளித்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். மூதாட்டியின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அதிமுக வேட்பாளர் வாக்கு சேகரித்தார். பாலாறு பக்கத்தில் வைத்துக் கொண்டு களங்கள் நீர் குடிக்கும் களத்துமேட்டு பகுதி மக்கள் தன்னை சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற செய்தால் அனைத்து வீடுகளுக்கும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்படும் என்றும் வேட்பாளர் கஜா என்கிற கஜேந்திரன் உறுதியளித்தார். ஓகே, இப்ப இங்க எவ்வளவு வீடு இருக்குன்னு பாக்குறேன். 250 வீடுக்கு மேல இருந்ததுன்னா இங்க தனி கடையை நான் போட்டு தரேன். நீங்க அதை பத்தி கவலையே படாதீங்க. செங்கல்பட்டு அடுத்த வடகால் பகுதியை சேர்ந்தவர் 45 வயதான லட்சுமணன். அவரது மனைவி 40 வயதான வசந்தி. இவரை வயிற்று வலி காரணமாக சிகிச்சைக்கு கூடுவாஞ்சேரி தனியார் மருத்துவமனையில் அனுமதித்து 5 லட்சம் ரூபாய் வரை கட்டணம் செலுத்தியுள்ளனர். ஆனால் தவறான சிகிச்சை அளித்து வசந்தியை சாகடித்ததாக உறவினர்கள் மருத்துவமனை முன்பு அமர்ந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூடுவாஞ்சேரி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வயிறு வலி வந்தோம், உடனே என்ன சொன்னாங்க, ஆபரேஷன் பண்ணணும், வெடிச்சிருச்சு, கர்ப்பப்பையில வந்து அந்த டியூப் வெடிச்சிருச்சு, எக்டோபிக் பிரெக்னன்சி வெடிச்சிருச்சு, உடனே பண்ணலன்னா செத்துருவாங்க, 2 நிமிஷம் கூட டிராவல் பண்ணக்கூடாதுன்னாங்க. என்ன பண்ண முடியும், யார் என்ன பண்ணுவோம். 2வது சர்ஜரி பண்ணது தப்பு. 2வது சர்ஜரி பண்ணது எதுக்கு பண்ணாங்க, ப்ராப்பரா எங்களுக்கு கவுன்சிலிங் தரல. ஒரு பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளரும் அமைச்சருமான சிவசங்கர் வேப்பூர் வடக்கு ஒன்றிய பகுதிகளில் உள்ள பல்வேறு கிராமங்களில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து பெரம்பலூர் மாவட்டம் லப்பை குடிகாடு பேரூராட்சியில் உள்ள மசூதிகளில் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு தொழுகை நடத்திய இஸ்லாமியர்களை நேரில் சந்தித்து வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர்,
திமுக ஆட்சியில் லப்பை குடிகாடு பேரூராட்சி பகுதியில் உள்ள இஸ்லாமியர்களுக்கு நிறைவேற்றப்பட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்தும் தொடர்ந்து அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் நிறைவேற்றப்படும். லப்பை குடிகாடு மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான பாதாள சாக்கடை திட்டம் மற்றும் புறவழிச்சாலை திட்டம் உள்ளிட்ட இஸ்லாமியர்கள் வைத்த கோரிக்கைகள் அனைத்தும் திமுக ஆட்சி அமைந்தவுடன் நிறைவேற்றி தரப்படும் என்றும் அமைச்சர் சிவசங்கர் வாக்குறுதி அளித்தார். இந்த நிகழ்ச்சியில் லப்பை குடிகாடு பேரூராட்சியில் உள்ள பல்வேறு மசூதிகளின் நிர்வாகிகள், ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். எல்லா மக்களுக்கும் என்னால் தீர்க்கப்படாத ஜமானிய நகர் பிரச்சனையிலிருந்து நம்முடைய பாதாள சாக்கடை பிரச்சனை வரை படிப்படியாக அதற்கான பணிகள் நடைபெறும். மின்கம்பங்களை மாற்றி புதிய மின்கம்பங்கள் அமைக்க வேண்டும். அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகிலுள்ள பொன்பரப்பி கிராமத்தில் உள்ள திரௌபதி அம்மன் கோவில் திருவிழா கடந்த சில தினங்களுக்கு முன்னதாகவே கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு காப்பு கட்டப்பட்டு தர்மர் பிறப்பு, அம்மன் பிறப்பு, வில் வளைப்பு, திரௌபதி அம்மன் திருக்கல்யாணம், அரவான் பலியிடுதல், கர்ண மோட்சம் என்று வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகள் தினம்தோறும் நடத்தப்பட்டது. தொடர்ந்து மக்கள் நலமுடன் வாழ 18 நாட்கள் மகாபாரதம் பாடப்பட்டது. முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழாவை முன்னிட்டு அம்மனுக்கு அபிஷேகம் செய்து பல்வேறு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட திரௌபதி அம்மன் பரிவாரங்களுடன் தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். சுமார் 6:25 மணி அளவில் மேலதாளம் முழங்க வான வேடிக்கையுடன் தேரை வடம் பிடித்து முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தடைந்தனர். தீமிதி இடத்திற்கு வந்தடைந்த பின்னர் மாலை 7 மணி அளவில் காப்பு கட்டிய பக்தர்கள் தீ மிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். இதில் ஆண்கள், பெண்கள், இளம் பெண்கள் என பலரும் தீ மிதித்தனர். பெற்றோர்கள் சிலர் தங்களது குழந்தைகளை தோளில் சுமந்து தீ மிதித்து நேர்த்திக்கடனை செலுத்தினர். தொடர்ந்து 1000 பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் பொன்பரப்பி, மருதூர், வாரியங்காவல், சிறுகளத்தூர், மருவத்தூர், கீழமாளிகை, சேடக்குடிகாடு உள்ளிட்ட கிராம மக்கள் ஆயிரக்கணக்கானோர் அம்மனை வழிபாடு செய்தனர். செந்துறை காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். சட்டமன்ற தேர்தல் வருகின்ற 23ஆம் தேதி நடைபெறுகிறது. கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இந்திய ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக சரண்யா அன்பழகன் போட்டியிடுகிறார். இவர் சித்துடையார், மணப்பத்தூர், உகந்தநாயகன் குடிகாடு, நந்தைக்குழி, சோழன் குடிகாடு உள்ளிட்ட பல கிராமங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தங்களது கிராமத்தில் வாக்கு சேகரிக்க வந்த வேட்பாளர் சரண்யா அன்பழகனை கிராமத்து பெண்கள் மலர் தூவி உற்சாகமாக வரவேற்றனர். ஆரத்தி எடுத்தும் முந்திரி மாலை அணிவித்தும் ஒவ்வொரு கிராமத்திலும் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. சோழன் குடிகாடு கிராமத்தில் ஜேசிபி இயந்திரத்தில் மஞ்சள் நிறத்தில் மலர்களை மலை போல் கொட்டி இந்திய ஜனநாயக கட்சி வேட்பாளர் சரண்யா அன்பழகனை கிராம மக்கள் வரவேற்றனர். இவர்கள் அனைவரிடமும் தான் போட்டியிடும் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு சரண்யா அன்பழகன் கேட்டுக்கொண்டார். மேலும் கிராமத்திற்கு தேவையான அடிப்படை உள்கட்டமைப்பு வசதிகளையும், அனைத்து பெண்களுக்கும் உரிமை தொகையும், தரமான சாலை, மின்சார வசதி, சுகாதாரமான குடிநீர் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்து தருவேன் என்று உறுதியளித்தார். இந்திய ஜனநாயக கட்சி, அதிமுக, பாஜக, பாமக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டு வேட்பாளர் சரண்யா அன்பழகனுக்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர்.
சட்டமன்ற தேர்தல் வருகின்ற 23ஆம் தேதி நடைபெறுகிறது. கிராமங்களுக்கு சென்று வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளராக கவிதா ராஜேந்திரன் போட்டியிடுகிறார். இவர் வாரியங்காவல், எலந்தகுழி, மருதூர், குவாகம், கூடுக்கூர், இடையக்குறிச்சி, வல்லம் உள்ளிட்ட பல கிராமங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தங்களது கிராமத்தில் வாக்கு சேகரிக்க வந்த வேட்பாளர் கவிதா ராஜேந்திரனை கிராமத்து பெண்கள் உற்சாகமாக வரவேற்றனர். ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் ஒவ்வொரு கிராமத்திலும் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. கிராம மக்களிடம் தான் போட்டியிடும் விசில் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கவிதா ராஜேந்திரன் கேட்டுக் கொண்டார். மேலும் கிராமத்திற்கு தேவையான அடிப்படை உட்கட்டமைப்பு வசதிகளையும் அனைத்து பெண்களுக்கும் உரிமை தொகையாக 2500 ரூபாயும், தரமான சாலை, மின்சார வசதி, சுகாதாரமான குடிநீர் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்து தருவேன் என்று உறுதியளித்தார். தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டு வேட்பாளர் கவிதா ராஜேந்திரனுக்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். நமது தளபதி வருங்கால தமிழகத்தினுடைய முதல்வர் விஜய் அவர்களின் ஜெயங்கொண்டம் தொகுதியுடைய வேட்பாளராக என்னை இங்கே உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். சட்டமன்ற தேர்தலில் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கருணாநிதி கயத்தாறு கிழக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட குமராபுரம், ராமநாதபுரம், கரடிக்குளம், சிஆர் காலனி உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது திமுக வேட்பாளர் கருணாநிதிக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது அவர் பேசுகையில், கரடிக்குளம், சிஆர் காலனி பகுதி மக்களுக்கு பகுதி நேர ரேஷன் கடை அமைத்து தரப்படும். கழுகுமலை அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு மாணவ மாணவியர்கள் விளையாடுவதற்கு என சொந்த விளையாட்டு மைதானம் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். மாதம் 2000 ரூபாய் விடியல் பயணம் திட்டம், புதுமை பெண் திட்டம் என பல்வேறு திட்டங்கள் மீண்டும் தொடர ஸ்டாலின் முதல்வராக வர வேண்டும். எனவே என்னை வெற்றி பெற செய்தால் உங்களில் ஒருவனாக இருந்து அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்வேன் என்று கூறி உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வேட்பாளர் உங்களை தேடி கீழே வர்றாங்க. நம்முடைய வேட்பாளர் கருணாநிதி அவர்களை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்றால், ஒரு எளிமையான வேட்பாளர். அதிகமாக நீங்க கொடுங்கன்னு தான் கேட்கும், வேற ஒண்ணு இல்லை. நீங்க வந்திருக்கு உங்க முகத்துல பார்க்கும்போது கூட்டணி கட்சியின் வெற்றி வேட்பாளர் கருணாநிதி அவர்கள் இன்று நமது கிராமத்திற்கு வருகை தந்துள்ளார்கள். இன்றைக்கு கடந்த காலங்களில் கட்சியினுடைய சிபிஎம்னுடைய சாலமன் வேற யாரெல்லாம் எனக்கு மாமனார், ஆனா கட்சி ரீதியா தோழர்கள் சொன்னாங்க. அதே மாதிரி வருகின்ற அத்தனை பேருக்கும் என் முதற்கண் வணக்கம். நான் மதமற்ற கூட்டணி கட்சியினுடைய தமிழகம் முழுவதும் திமுக, அதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றியம் தாழம்பேடு, புள்ளேரி, மேலேரிப்பாக்கம், சோகண்டி ஊராட்சியில் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக விசிக சார்பில் போட்டியிடும் பன்னீர்தாசுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. முன்னதாக தாழம்பேடு ஊராட்சியில் தேமுதிக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் வேட்பாளர் பன்னீர்தாசுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து மேலேரிப்பாக்கம் ஊராட்சிக்கு வருகை தந்த வேட்பாளர் பன்னீர்தாசுக்கு மேலேரிப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் பூபதி தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். ஒன்றிய செயலாளர் தமிழ்மணிக்கும் வேட்பாளர் பன்னீர்தாசுக்கும் சால்வையுடன் இருவருக்கும் கட்சி சார்ந்த மாலையினை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். பிரச்சாரத்தின் போது பேசிய வேட்பாளர் பன்னீர்தாஸ், என்னை சட்டமன்ற உறுப்பினராக்கினால் உங்களில் ஒருவனாக உங்கள் தேவைகளை நிச்சயம் பூர்த்தி செய்வேன். எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள். பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் பானை சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும். தமிழக முதல்வராக தளபதியார் மீண்டும் ஆட்சிக்கட்டிலில் அமர வேண்டும். அனைவரும் மறவாமல் பானை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார்.
நிகழ்ச்சியில் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் செல்வகுமார், மாவட்ட கவுன்சிலர் ரமேஷ், மாவட்ட பொறுப்பாளர் சுகுமார், மதிமுக மாவட்ட செயலாளர் லோகு, தாழம்பேடு ஊராட்சி மன்ற தலைவர் தாழை ரவி, திருக்கழுகுன்றம் ஒன்றிய ஊராட்சி மன்ற தலைவர்களின் கூட்டமைப்பின் தலைவர் கரியசேரி சேகர், விசிக மாவட்ட செயலாளர் கனல்விழி, ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் சேட்டு என்கிற பரந்தாமன், ஒன்றிய மாணவரணி அமைப்பாளரும் ஒன்றிய கவுன்சிலருமான கடம்பாடி உட்பட இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சின்னம் பானை சின்னம், எழுச்சி தமிழரின் சின்னம் பானை சின்னம், முதலமைச்சரின் ஆட்சி பெற்ற சின்னம் பானை சின்னம். மறவாதே மறவாதே மறவாதே. இப்போ 2550 ரூபாய் வாங்குறீங்க. இந்த முறை ஆட்சிக்கு நாங்க வந்த உடனே ஒரு மூட்டை நெல்லு 3500 ரூபாய், ஒரு குவிண்டால் நெல்லு 3500 ரூபாய். எந்த அளவுக்கு விவசாயிகள் மேல அக்கறை. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வெற்றி சின்னமாம் பானை சின்னத்தில் அம்மா வாமா 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 பக்கத்துல வாமா. அந்த வேட்பாளர் வந்தார் பாருங்க, வாங்க. வேட்பாளர் வந்து விட்டார். வெற்றி சின்னம் பானை சின்னத்தில் வாக்கு கேட்டார். ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சியில் மசாஜ் என்ற பெயரில் கட்டண கொள்ளை. ஒரு நபருக்கு 400 ரூபாய் என்று சொல்கின்றனர். ஆனால் டிஜிட்டல் பரிவர்த்தனை கிடையாது. கேட்டால் அரசாங்கம் சொல்வதை செய்கிறோம் என்று சொல்கிறார்கள். இங்கு போடும் பில் அரசாங்க பில் என்றால் ஏன் டிஜிட்டல் பரிவர்த்தனை கிடையாது? கையில் ரொக்கமாக மட்டுமே வாங்கப்படும் என்று சொல்வது சரியா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இதனை உடனடியாக தேர்தல் ஆணையம் கருத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒரு நபருக்கு 4000 ரூபாய் என்றால் ஞாயிற்றுக்கிழமை சுமார் 10,000 நபர்கள் என்றால் எவ்வளவு தொகை எங்கு செல்கிறது என்றும் மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கும்பகோணத்தில் அமைந்துள்ள சாஸ்திர பல்கலைக்கழகத்தில் 3 நாட்கள் நடைபெறும் தீட்டா என்ற தேசிய தொழில்நுட்ப விழாவினை தெலுங்கானா ஹைதராபாத் இணை இயக்குநர் கதிரேசன் முருகேசன் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்து பேசுகையில், கணிப்பொறி புரட்சியுகம், வலைதள புரட்சியுகத்தை தொடர்ந்து தற்போது செயற்கை நுண்ணறிவு புரட்சியுகத்தில் நாம் இருக்கிறோம். செயற்கை நுண்ணறிவு வேலை வாய்ப்புகளை பறிக்கும் என்பது நமது பயம் மட்டுமே. உண்மையில் முறையான கற்பித்தல் இருந்தால் மட்டுமே பிரகாசிக்கலாம். தொழில் வளர்ச்சியில் ஒவ்வொரு நாளிலும் ஏஐ வளர்ச்சியை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும், நாம் ஏஐ புறக்கணித்தால் நாம் நம்முடைய தொழில் வளர்ச்சியில் பின்தங்க நேரிடும் என்றும் பேசினார். மின்னியல், மின்னணுவியல், மேலாண்மை, கணிதம், கணினி அறிவியல், உயிர் வேதியியல், நுண்ணுயிரியல், குறும்படம், இயந்திரவியல் ஆகிய 10 பிரிவுகளில் போட்டிகள் துவங்கியது. இப்போட்டிகளில் தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா மற்றும் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு பல்கலைக்கழகம் மற்றும் கல்லூரிகளை சார்ந்த மாணவ மாணவிகள் 1000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்கின்றனர். இதில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு ரொக்க பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கப்படுகிறது. Who have made this vision into a reality. As Stanley used to say, heroes aren't just the ones in caves. They are the ones who make. Silver sponsors thus are the TVS, DS and Jolly, and our valued partners do. At least an hour or so, or like sometimes it may take few hours, sometimes it may take even days to get back with that information. But with our associate team, my fellow. ஆண்டிற்கான தேர்தல் களத்தில் தாம்பரம் தொகுதியில் முதல் பெண் வேட்பாளராக களம் காணும் இவர் மகப்பேறு மருத்துவராக பணியாற்றி வருகிறார். இவரது தந்தை ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்ற திமுக முன்னோடியாவார் என்பது குறிப்பிடத்தக்கது. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் இந்த முறை இவருக்கு வாய்ப்பு அளித்துள்ளார். தொடர்ந்து தாம்பரம் தொகுதியில் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ள கிருத்திகா தேவி தினம்தோறும் பொதுநல சங்கத்தினர், வணிகர்கள், நிறுவன தலைவர்கள் மற்றும் பொதுமக்களை நேரடியாக சந்தித்து தனக்கு ஆதரவு கோரி வருகிறார். இதன் ஒரு பகுதியாக சிட்லப்பாக்கம் பகுதியில் திறந்தவெளி வாகனத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது ஆனந்த நகர் பகுதியில் குறுகிய தெருக்கள் மற்றும் வாகன நெரிசல் காரணமாக பிரச்சார வாகனத்தில் இருந்து இறங்கிய அவர் சாலையிலேயே ஓடி வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார்.
வாகனம் செல்ல முடியாத இடங்களிலும் நேரடியாக சென்று மக்களை சந்தித்த இந்த பெண் வேட்பாளருக்கு பொதுமக்கள் பெரும் ஆதரவு அளித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த நிகழ்வு அப்பகுதி மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. சென்னை அடுத்த தாம்பரம் மாநகரம் பம்மல் தெற்கு பகுதி கழக திமுக சார்பில் பம்மல் பிரதான சாலையில் பகுதி செயலாளரும் மண்டல குழு தலைவருமான கருணாநிதி தலைமையில் பம்மல் தேர்தல் பணிமனை திறப்பு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர் மு. அன்பரசன், பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி திமுக கூட்டணியின் வேட்பாளர் அனகை முருகேசன், துணை மேயர் காமராஜ் கலந்து கொண்டு பம்மல் தேர்தல் பணிமனையை திறந்து வைத்தனர். அமைச்சர் மற்றும் வேட்பாளருக்கு மலர் மாலை, சால்வை அணிவித்தும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்தார் மண்டல குழு தலைவர். இதனைத் தொடர்ந்து பவானி அம்மன் கோவிலில் சிறப்பு பூஜை செய்தும் காமராஜபுரம் புனித அந்தோணியார் ஆலயத்தில் அந்தோணியாருக்கு மலர் மாலை அணிவித்து பிரார்த்தனை செய்தும் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மலர் மாலை அணிவித்தும் பிரச்சாரத்தை துவக்கினர். பம்மல் 5, 10, 11, 12வது வார்டு பகுதியான காமராஜபுரம், காந்தி நகர், மோசஸ் சாலை, திடீர் நகர் உள்ளிட்ட அனைத்து சாலைகளிலும் பிரச்சார வாகனத்தில் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி திமுக கூட்டணி வேட்பாளர் அனகை முருகேசனுடன் துணை மேயர் காமராஜ், மண்டல குழு தலைவர் கருணாநிதி, வடக்கு பகுதி செயலாளர் லயன் ஜெயக்குமார் ஆகியோர் திமுக வேட்பாளர் அனகை முருகேசனுக்கு முரசு சின்னத்தில் வாக்களித்து அமோக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மேலும் 4 வார்டுகளிலும் வேட்பாளருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. 12வது வார்டு திடீர் நகர் பூங்கா அருகே வட்டக்கழக செயலாளர் மதியழகன் தலைமையில் பட்டாசு வெடித்தும் மலர் மாலை அணிவித்து வீதியெங்கும் மலர் தூவி சிறப்பான வரவேற்பு அளித்தனர். இதில் திமுக கூட்டணியின் மதிமுக மாவட்ட செயலாளர் மகேந்திரன், விசிக மாவட்ட செயலாளர் தமிழரசன், மதிமுக மாவட்ட துணை செயலாளர் நாசர், மாமன்ற உறுப்பினர்கள் மதினா பேகம், ரம்யா சத்யபிரபு, சத்யா மதியழகன், டெல்லி கல்யாணி, சித்ரா தமிழ் குமரன் உட்பட வட்டக்கழக செயலாளர்கள், வார்டு நிர்வாகிகள், மகளிர் அணியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்று வாக்கு சேகரித்தனர். இந்த தேர்தல் பணிமனையை திறந்து வைக்கின்றார்கள். சென்னை அடுத்த தாம்பரம் மாநகரம் பம்மல் 10வது வார்டு திமுக சார்பில் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி திமுக கூட்டணியின் தேமுதிக வேட்பாளர் அனகை முருகேசனை ஆதரித்து கேரள இசையின் சண்டை மேளம் முழங்க கூட்டணி கட்சிகளின் வண்ணம் பொருந்திய பூக்கள் போன்ற காகிதங்களை தூவி முக்கிய வீதி வழியாக சென்று பொதுமக்களையும் வியாபாரிகளையும் நேரில் சந்தித்து முரசு சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டனர். இதன் தொடர்ச்சியாக வெயிலின் தாக்கத்தால் தாகம் தணிக்க பொதுமக்களுக்கு குளிர்பானங்களை வழங்கினார். இதில் 10வது வார்டு நிர்வாகிகள், மகளிர் அணியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் அருள் திரு பங்காரு அடிகளாரின் பிறந்த நாளை முன்னிட்டு மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவமனை மற்றும் திண்டிவனம் வார வழிபாட்டு மன்றம் இணைந்து மாபெரும் இலவச கண் சிகிச்சை முகாம் விழுப்புரம் கிழக்கு பகுதி துணைத் தலைவர் சுகுமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட பொருளாளர் மணிவாசகம் முன்னிலை வகித்தார். இந்த முகாமில் மருத்துவர் நிவேதா தலைமையில் மருத்துவ குழுவினர் பொதுமக்களுக்கு கண் தொடர்பான சிகிச்சை மற்றும் ஆலோசனைகளை வழங்கினர். இதில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட துணைத் தலைவர் பார்த்தசாரதி, குமுதம் ஜோதி, திண்டிவனம் மன்ற தலைவர் முரளிதர், தணிகை குழு குமார், பிரச்சார குழு ராமச்சந்திரன், நிர்வாகிகள் ஆனந்த், பாலசுப்ரமணியன், நாகராஜ், தேவகி,
ஸ்ரீமதி மாலா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த முகாமில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு சிகிச்சை பெற்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் அர்ஜுனன் திண்டிவனம் நகர பகுதிகளான சந்தைமேடு, ஐயந்தோப்பு, முருங்கம்பாக்கம், தீர்த்தக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள வாக்காளர்களிடம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்குகளை சேகரித்தார். இதில் திண்டிவனம் நகர செயலாளர் ரூபன்ராஜ், மாவட்ட நிர்வாகிகள் தீனதயாளன், வெங்கடேசன், ஜெயபிரகாஷ், நகர அம்மா பேரவை செயலாளர் உதயகுமார் உள்ளிட்ட நகர அதிமுக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கல்லூரியில் படிக்கின்ற பெண்களுக்கு வாகனம் வழங்குகிறார்கள். அதையும் கற்றுக்கொள்ளலாம். நம்முடைய குடும்ப சுமையை பாரத்தை குறைப்பதற்கு நம்முடைய எடப்பாடியார் ஆட்சி அமைந்தவுடன் ஒவ்வொரு ஆண்டும் 3 சிலிண்டர்கள் வழங்குகிற சின்னம் இரட்டை இலை சின்னம். நம்முடைய வெற்றி வேட்பாளர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் அர்ஜுனன் 17வது வார்டில் உள்ள பொதுமக்களிடம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்குகளை சேகரித்தார். நகர மகளிர் அணி செயலாளர் ஜெயஸ்ரீ செல்வகுமார் வேட்பாளருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தார். இதில் நகர செயலாளர் ரூபன்ராஜ், மாவட்ட நிர்வாகிகள் தீனதயாளன், வெங்கடேசன், தமிழ்ச்செல்வி செல்லபெருமாள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இரட்டை இலை சின்ன அன்பு பெரியவர்களே, நம்முடைய மகளிர் அணி செயலாளர் ஜெயஸ்ரீ அவர்கள் நம்முடைய வெற்றி வேட்பாளர்களுக்கு சால்வை அளிக்கிறார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியின் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர் செல்லப்பாண்டியன், அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் சின்னம்மா ஆசியுடன் கடமலை மயிலை ஒன்றிய பகுதியான கண்டமனூர் பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது தன்னை சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினராக்கினால் தங்கள் பகுதியில் உள்ள குடிநீர் பிரச்சினை மற்றும் கல்வி வசதி, பொது சுகாதாரம் போன்ற அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து கொடுப்பதாக கூறி தீவிர வாக்கு மேலும் கண்டனூர், ராஜேந்திர நகர், ராமச்சந்திராபுரம், அண்ணா நகர் போன்ற பகுதிகளிலும் வீதி வீதியாக சென்றும் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்களிடமும் மற்றும் பேருந்துகளில் பயணம் செய்யும் மக்களிடம் துண்டு பிரசுரங்கள் வழங்கியும் தென்னை மரத்து சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர் செல்லப்பாண்டியன் ஈடுபட்டார். இந்த நிகழ்வில் கூட்டணி கட்சியான பசும்பொன் மக்கள் தேசம் கட்சி நிர்வாகிகளும் மற்றும் கழகத்தின் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். தமிழக சட்டமன்ற தேர்தல் வரும் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த நிலையில் அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டம் உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியின் திமுக வேட்பாளர் சுந்தர் உத்தரமேரூர் தொகுதிக்குட்பட்ட பேரூர் மற்றும் ஒன்றிய பகுதிகளில் கடந்த 5 ஆண்டுகளில்
திமுக ஆட்சியின் போது தமிழக மக்களுக்கு கொண்டு வந்த திட்டங்களால் பயனடைந்துள்ளனர். அந்த வகையில் வாலாஜாபாத் 4வது வார்டு, சேர்க்காடு சாலை உள்ளிட்ட 10ற்கும் மேற்பட்ட தெருக்களில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் திமுக பேரூராட்சி மன்ற கவுன்சிலர் வெங்கடேசன் தலைமையில் பேரூர் செயலாளர் பாண்டியன், மாவட்ட அறங்காவலர் குழு தலைவர் தியாகராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினர் சார்பில் கடந்த 5 ஆண்டுகளில் தமிழக அரசு கொண்டு வந்துள்ள ஆக்கப்பூர்வ திட்டங்களை மக்களிடம் எடுத்து கூறி விடுவிடாக சென்று உதயசூரியனுக்கு வாக்கு சேகரித்தனர். இதில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.